விஷ்ணு பிரமா முக்கால் சத்தியம் சந்தோஷம்பா. ஈஸ்வரனே பரமேஸ்வரனே பரமசிவன் அண்ணன் நீதிமான், நீதி அரசராட்சி, நீதி ஆட்சி, நீதிமன்ற கோர்ட்டு கைலாசத்தில் இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு, இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு, இராணுவ தளபதியார் முக்கால் சத்தியம். இது எல்லாம் இராணுவத்துக்குள்ள கணக்கு. வானரப்படை, தரப்படை, விமானப்படை எல்லாமே ஒன்று தான். அதான் ஒண்டிச்சாச்சில். இப்போ அதை பிரித்து எடுக்கிற கணக்கு வந்து நிலப்பரப்பை எடுக்கிறதுக்கு கணக்கை கொடுக்கார் கடவுள். விமானப்படை கொடுப்பார், தரப்படை கொடுப்பார், கடல் படை எல்லாமே. அதை இந்த விமானப்படையும் தரப்படையும் ஒண்டிச்சிருவார் கடவுள். இரண்டில் எல்லாமே ஒண்டிச்சு உள்ளே கொண்டு வந்துடுவார். இந்த இரண்டு ஒண்டிச்சு கொண்டு வரையில் உலக நாடே உள்ளே போயிடுவான். அரசியல்வாதி கூத்து அடித்தது, மேலே அடித்தது, பிபி ஊதி சிங்கி தட்டினதை உலக நாடை நெரிச்சிருவான். நெரிச்சு விட்டு இப்படித்தான் அள்ளுவார். கடவுளால் தான் முடியும். எங்கேப்பா எங்களால் முடியாது. இப்போ கணக்குகளை போட்டால் பூமி நிலப்பரப்பு பூரா அழிச்சிருக்கான். கேடுகட்ட கண்டாலையும் அந்த காலத்தில் மன்னராட்சி பூரா குய்மனுக்கு அந்த குய்மன் என்ன எல்லையை பிடிக்கணும். அதான் எல்லையம்மன். அது எல்லாமே அரசர், நீதி அரசர் ஆட்சி, ஆண்டவன் பகவான் ஆண்ட கணக்கில் வச்சுதே இன்றைக்கி வரைக்கும் ஓடுது. இன்றைக்கி வந்து அரசியல்வாதி ஆட்சியில் நச்சு விவசாயத்தை அழிச்சிட்டான். மாதிரி பெருத்து கிடக்கான். கேடுகட்ட உரிமை ஒரு அரசியல்வாதி கேடுகட்ட உரிமை கேட்கணும், பார்க்கணும். ஆதார கார்டில் வச்சுருக்கியா, விவசாயம் வச்சுருக்கியா? இல்லை. பூரா பார்த்தா வித்தோட்டமாக போகுது. 2ஆம் நம்பருக்கு பஸ்ஸு போக்குவரத்தில் போகுது, விமானத்தில் போகுது, அடுத்தாப்புல ட்ரெயினில் போகுது, வண்டி போக்குவரத்து எல்லாமே 2ஆம் நம்பராக ஆட்டி ஓடுதான். கண்டாவளி கேடுகட்ட உரிமை. இருப்பு, இடம், சாப்பாட்டு, உணவு, படுத்து எந்திரிச்சு உன் பொண்டாட்டி பிள்ளை கல்யாணம் முடிச்சியா ஓட்டிகிட்டு போ. நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா, கல்யாணம் முடிக்கான் கொட்டி மேலே அடித்து கோர்ட்டில் பதிஞ்சானா கணக்கு போட்டார். கோர்ட்டில் பதியணும். கோர்ட்டாருக்கு முன்னாடி நின்று வழக்கறிஞர்களை வச்சு நான் கல்யாணம் முடிக்காமல் உள்ளே பதிஞ்சானா அதுதான் நீதிமன்றம். இவன் வெளியில் வித்தோட்டமாக ஆட போய் தான் எல்லாம் வித்தோட்டமாக போயிடுச்சு. இவன் தான் அரசியலாக நீதிமன்றமாக நடத்தான்ல. எல்லா செக்ஷன் பிரிவிலும் நீதிமன்றம் மாதிரி நடத்துதான். நீதிமன்றத்துக்கு உண்மையான நீதிமன்றம் கோர்ட்டு, நீதிமன்றம் டெல்லி தமிழ்நாடு ஊடாளப்பட்ட மாநிலத்தை நீதிமன்ற கோர்ட்டு அவமதித்து நடத்துதான். இவன் வெளியில் நடத்தான். அப்படியே வித்தோட்டமாக அரசியல்வாதியை அப்படி தின்ட்டு கழிக்கதான் முன்னுமே சூடு வச்சு எறியணும். அதான் கணக்கு. 8 உழைச்சோடு பஞ்சாங்கத்து கணக்கப்பா.